முட்டி வலி உடனே குறைய இதை மட்டும் செஞ்சா போதும். உங்க குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்றதுக்கு கூட இந்த முட்டி வலி உங்களுக்கு தடையா இருக்கா? நீங்க கொஞ்ச தூரம் நடந்து போறீங்க, அதுக்கே பயங்கரமா உங்களுக்கு வலிக்குதா? இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே இல்லைங்க. நான் இன்னைக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான நேச்சுரலான ஒரு ரெமெடி தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். இதை நீங்க ரொம்ப எளிமையா உங்க வீட்டிலேயே தயாரிக்கலாம். நீங்க இந்த ட்ரிங்கை குடிச்சிங்கனாவே உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இந்த மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து பெர்மனண்டா நீங்க வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போலவே மருந்துகள் இல்லாம உங்களை நீங்களே குணப்படுத்திக்கக்கூடிய குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். நிறைய பேர் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேல ஆனாவே இந்த முட்டி வலி பிரச்சனை அதிகமாயிடுது, ஒவ்வொரு நாளும் இந்த வலியோட போராடுறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களும் வருஷ கணக்கில் மாத்திரைகளை சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுடைய கிட்னியும் லிவரும் டேமேஜ் ஆனது மட்டும்தான் மிச்சமே தவிர அந்த வலியிலிருந்து அவங்களால வெளியே வர முடியல. இன்னைக்கு இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு நேச்சுரலான ரெமெடி கொடுக்க போறேன். இதை நீங்க சிம்பிளா உங்க வீட்டு சமையற்கட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தயாரிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதை குடிச்ச உடனேயே உங்களுக்கு உடனடியா நிவாரணமும் கிடைக்கும். முக்கியமா இதுல எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. சரி, முட்டி வலி எதனால வருது? உங்க மூட்டு எலும்புகள்ல ஏற்படுற அந்த வீக்கம் தான் உங்களுக்கு முட்டி வலியை ஏற்படுத்துது. இந்த வீக்கம் உங்களுடைய மூட்டு பகுதியில் இருக்கிற ஜாயிண்ட்டுகளில் டேமேஜை உருவாக்குது. இதனால உங்களுக்கு அந்த இடத்துல அதிக அளவில் வலி ஏற்படுது. அந்த வீக்கத்தை நம்ம நேச்சுரலாகவே கம்மி பண்ணாவே அந்த வலி உடனடியாக நின்றுடும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் குடிச்சு ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுடைய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் வலியும் உங்களுக்கு குறைஞ்சிடும். நீங்கள் தாராளமாக படிக்கட்டு உடனேயே ஏறலாம். ஒரு 20 நிமிஷத்துலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் இளமையாக மாறலாம். இப்போ இந்த ட்ரிங்க்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவதா மஞ்சள்ல குர்குமின் இருக்குங்க. இந்த குர்குமின் ஒரு நேச்சுரலான பெயின் கில்லரா உங்களுக்கு வேலை செய்யுது. உங்களோட மூட்டு பகுதியில் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் எல்லாத்தையுமே இது தடுத்து நிறுத்துது. நீங்க மாத்திரைகள் சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு உடனே வலி குறையுதோ அதே மாதிரியே இந்த மஞ்சளை நம்ம இதில் உபயோகப்படுத்துறதுனால உங்களுக்கு வலி உடனேயே குறைய ஆரம்பிக்கும். அதுவும் எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாமல். அடுத்ததா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் MCT அப்படிங்கிறது இருக்குங்க. இதனால உங்களுக்கு உடனடியாக வீக்கத்தை இது குறைக்குது. மஞ்சளை உடம்பு அதிக அளவில் கிரகிச்சிக்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெயும் உபயோகமாக இருக்கு. உங்களுடைய முட்டியோட ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே இது வலிமையாக ஆக்குது. அடுத்ததாக இருக்கிற பொருள் இஞ்சி. இதில் ஜிஞ்சரால் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த ஜிஞ்சரால் வலியை ஏற்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை உடனடியாக தடுத்து நிறுத்துது. உங்கள் மூட்டு பகுதியில் இருக்கிற வீக்கத்தையும் வலியையும் இது உடனடியாக குறைக்குது. அடுத்ததாக மிளகு. இந்த மிளகை நம்ம இந்த ட்ரிங்க்ல சேர்க்கும் போது மஞ்சளோட அப்சார்ப்ஷனை இது 2000% அதிகப்படுத்துது. இதுலேயும் வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே நிவாரணம் தருது. இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்களுமே ரொம்பவும் நேச்சுரலான பொருட்கள். அதே சமயத்தில் அறிவியல் பூர்வமாக இதோட தன்மைகள் நிரூபிக்கப்பட்ட பொருட்கள். சரி, அடுத்ததா இந்த மேஜிக்கல் ட்ரிங்கை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 1 கப் அளவு தண்ணியை கொதிக்க வச்சிடுங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான 1 இன்ச் அளவு இஞ்சியை எடுத்து அதை நல்லா துருவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை அளவு சுத்தமான மிளகு இருக்கு இல்லைங்களா, அதோட தூளை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக மட்டும்தான் இருக்கணும். சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். நார்மலாக கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் இதில் சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் இதை குடிக்க ஆரம்பிங்க. இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு குடிக்கணும்.
அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ மெதுவா இத நீங்க குடிக்கணும் அப்படிங்கிறத. நீங்க எந்த அளவுக்கு மெதுவா குடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட உடம்பு இத நல்லா கிரகிச்சுக்கும். அதனால நீங்க மெதுவா தான் இத குடிக்கணும். உங்களுக்கெல்லாம் இப்போ அடுத்ததா என்ன கேள்வி வரும் அப்படின்னா, இத எப்ப குடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிற பிரச்சனைய பொறுத்து இத குடிக்கணுங்க. இப்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சோனயே முட்டி வலி ஆரம்பிச்சுரும். அவங்களுக்கு ஒரு கால் எட்டு கூட எடுத்து வச்சு நடக்க முடியாது. அந்த அளவுக்கு வலி அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள வீக்கமும் உருவாகி இருக்கும். இப்ப உங்களோட மூட்டு பகுதி வந்து ஸ்டிஃப்பாவோ, இல்ல ரொம்ப டைட்டாவோ, வலியோடையோ இருந்துச்சுன்னா, நீங்க காலையிலேயே இந்த ட்ரிங்க குடிச்சிடலாம். இத நீங்க ஒண்ணு வெறும் வயித்துல குடிக்கலாம். அப்படி இல்லன்னா, கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குடிக்கலாம். காலையில நீங்க இத குடிக்கும்போது, உடனேயே உங்க மூட்டு பகுதியில இருக்கிற அந்த இறுக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதனால காலையில நீங்க ஏதாவது நடைப்பயிற்சி ஏதாவது பண்ணணும்னா கூட நீங்க தாராளமா பண்ணலாம். உங்களுடைய தினசரி வேலைகளையும் நீங்க கம்ஃபர்டபுளா பண்ணவும் முடியும். ஆனா சில பேருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து அவங்க நல்லா வேலை செய்வாங்க. எல்லாம் முடிஞ்சு அந்த நாள் முடியிற சமயத்துல அவங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாயிடும். படுக்க போகும்போது அதிக வலியில சிரமப்படுவாங்க. இதனால அவங்களுக்கு தூக்கமும் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே, நீங்க தூங்குறதுக்கு ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி இத குடிச்சிடுங்க. அதாவது இரவு சாப்பாடு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா இத குடிக்கணும். இது உங்களுடைய மூட்டு வலிய இலகுவாக்கும். நல்ல ஆழ்ந்த உறக்கத்த கொடுக்கும். இரவுல உங்களுடைய மூட்டு பகுதியில இருக்கிற வீக்கத்த இது குறைக்கிறதுனால, பகல் வேளையில நீங்க எந்திரிக்கும்போது உங்களுக்கு புத்துணர்ச்சியோட இருக்கும். சில பேருக்கு வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அதிக வலி இருக்கு அப்படின்னா, நீங்க காலையிலயும், இரவு வேளையிலயும் 2 வேளையுமே இந்த ட்ரிங்க குடிக்கலாம். ஒரு 2 வாரத்துக்கு இந்த மாரி குடிங்க. அதுக்கப்புறமா வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா நீங்க ஒரு வேளை மட்டும் இத குடிக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வலி குறைஞ்சதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட வீக்கமும் குறைஞ்சிரும். பொதுவாகவே உங்களுக்கு காலை வேளையில வலி அதிகமா இருக்குதா? அப்படி இல்லன்னா, இரவு வேளையில உங்களுக்கு வலி அதிகமா இருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க. இப்போ அந்த பவர்ஃபுல்லான அந்த ட்ரிங்க்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அது கூடவே நான் இப்போ 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்லப் போறேன். இதையும் கவனமா கேட்டுக்கோங்க. இந்த 2 விஷயத்தையும் ஒண்ணா சேர்த்து பண்ணும்போது தான் உங்களுக்கு அற்புதமான நிவாரணம் கிடைக்கும். இந்த புள்ளி உங்களுடைய காலோடைய மூட்டெலும்புக்கு பக்கத்துல தான் இருக்கு. உங்க மூட்டெலும்போட 2 பக்கத்துலயுமே இது அமைஞ்சிருக்கு. இதுல நீங்க ஒரு 2 நிமிஷங்களாவது பிரஷர் கொடுக்கணும். உங்களுடைய ஆள்காட்டி விரல வச்சு நீங்க பிரஷர் கொடுக்கலாம். அப்படி இல்லன்னா, உங்களோட கட்டை விரல உபயோகப்படுத்தியும் நீங்க பிரஷர் கொடுக்கலாம். இதுல எப்படி பிரஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இதுல சேர்க்கிறேன். அத பார்த்து அதே மாதிரி நீங்களும் பிரஷர் கொடுங்க. இந்த புள்ளிய நீங்க அழுத்தும்போதும் உடனடியா உங்களுக்கு வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லங்க, அந்த இறுக்கமும் உங்களுக்கு குறையும். அடுத்த புள்ளியும் உங்க கால்கள்ல தாங்க இருக்கு. கால்கள்ல உங்க முட்டி பகுதியில ஒரு 3 இன்ச்சு கீழ இருக்கு. இதோட லொகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். 2 அல்லது 3 நிமிஷம் வரைக்கும் குடுங்க. காலையில, நைட்டு 2 வேளையுமே கண்டிப்பா குடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு பலன்கள் அதிகமா இருக்கும். இந்த புள்ளிய நீங்க அழுத்தம் கொடுக்கும்போது வலி உடனே குறைஞ்சிடும். உங்களுடைய மூட்டு பகுதிக்கு இது அதிக அளவுல வலிமைய கொடுக்குது. அதுக்குள்ள ஏதாவது நீர் சேர்ந்து இருந்துச்சுன்னா, அத இது தடுக்குது. இந்த 2 அக்குப்ரெஷர் புள்ளிகள் கூடவே அந்த ட்ரிங்க்கும் சேர்த்து நீங்க குடிக்கும்போது, உங்களுக்கு உடனடியாவே நிவாரணம் கிடைக்கும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு வேகமா வேலை செய்யணும்னா, சில விஷயங்கள நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சர்க்கரைய நீங்க அவாய்ட் பண்ணணும். அதாவது வெள்ள சர்க்கரைய அவாய்ட் பண்ணணும். கூடவே மைதா இருக்கு இல்லைங்களா? மைதாவையும் நீங்க அவாய்ட் பண்ணணும். தினமும் ஒரு 10 நிமிஷமாவது நீங்க கண்டிப்பா நடக்கணும். உங்களால முடியும். இத நீங்க குடிக்கும்போதே உங்களால நடக்க முடியும். அதனால கண்டிப்பா நீங்க ஒரு 10 நிமிஷமாவது நடைப்பயிற்சி பண்ணணும். அதிக நேரம் உட்கார்ந்தே இருக்கக்கூடாது. கால்சியம் அதிகமா இருக்கிற உணவுகள சேர்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு எள்ளு இருக்கு இல்லைங்களா? அது சேர்த்துக்கலாம். அப்புறமா ராகி, அதுல கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா தோசை அந்த மாரி ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். அடுத்ததா முருங்கை இலைகள். முருங்கை இலைகள்ல பொரியலா செஞ்சு சாப்பிடலாம். இல்ல அதுல உங்களுக்கு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஆனா கண்டிப்பா முருங்கை இலைகள சாப்பிடுங்க.
இரவு நேரத்துல நீங்க தூங்க போகறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த மூட்டு பகுதியில ஒண்ணு தேங்காய் எண்ணெயிலயோ அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் வெதுவெதுப்பான சூடுல எடுத்து லைட்டா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு தூங்குங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்களையும் சேர்த்து நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா, அதோட ரிசல்ட் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். மூட்டு வலியால நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதுங்க. இன்றைய நாள்ல இருந்து மூட்டு வலியிலிருந்து நீங்க முழுமையா வெளிவரக்கூடிய ஒரு நாளா இது இருக்கணும். நான் சொன்ன விஷயங்கள் உண்மையாவே உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்கள மாதிரியே மூட்டு வலியால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கோ, இல்லன்னா உறவினர்களுக்கோ, இல்ல மூட்டு வலியிலால கஷ்டப்படுற யாரா இருந்தாலுமே கூட, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இயற்கையாவே உங்களோட உடம்ப மருந்துகள் இல்லாம குணப்படுத்தக்கூடிய அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏற்கனவே வலி, வீக்கத்துக்கு மாத்திரை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதையும் கூட நீங்க சேர்ந்து பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஆனா, இப்ப இத ஃபாலோ பண்றீங்கன்னா, இத மட்டும் பண்ணுங்க. அத பார்த்தீங்கன்னா, அத மட்டும் பண்ணுங்க. 2த்தையும் சேர்த்து பண்ணி கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. நீங்க எல்லாருமே எப்பவுமே மகிழ்ச்சியாகவும், ஆரோக்கியமாகவும், வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும்னு சொல்லி இறைவன வேண்டிக்கிறேன். நன்றி.